இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி தமிழிலே இறை இரக்கத்தின் குரல் என்ற யூடியூப் சேனலின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டின் பொது காலத்தின் 15ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ள நாம் இன்றைய 3 வாசகங்களும் இறைவன் நமக்கு கொடுக்கும் கட்டளையை பின்பற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றார். இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்ட நூல் 30வது அதிகாரத்திலே நம்மை படைத்து பராமரித்து ஆளும் இறைவன் மோயிசன் மூலமாக திருச்சட்டத்தை கொடுக்கின்றார். அந்த 10 கட்டளையின் மூலமாக கடவுளையும் கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனித இனத்தையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதை தொடக்க நூல் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் வாசிப்பதைப் போல உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றேன் என்பதைப் போல மோயிசனுக்கு இன்று அதே ஆசீர்வாதத்தை இறை வார்த்தை என்பது இங்கோ அங்கோ அல்ல, மாறாக நமது நாவில் உள்ளது. அந்நாவில் உள்ள இறை வார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது சாதகமாக இருக்கின்றதா அல்லது பாதகமாக இருக்கின்றதா என்பதை சிந்திக்க இன்றைய முதல் வாசகம் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. இன்றைய 2வது வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், புனித பவுலிகளார் கொலோசிய மக்களுக்கு மட்டுமல்ல 1வது அதிகாரத்திலே நாம் ஒவ்வொருவருக்குமே இறைவனின் ஆசீரும் அருளும் எந்த அளவிற்கு நமது வாழ்வில் பயணிக்கின்றது என்பதை அதை உணர்வதற்கு இறைவன் கொடுக்கும் ஆசீரை நாம் பெற்றுச் செல்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரத்திலே நல்ல சமாரியர் உவமையை கடவுள் கொடுக்கின்றார். 10 வழிகளிலே கொடுக்கின்றார். நல்ல சமாரியர் யார்? ஒரு மனிதன் துன்பப்படும் பொழுது, ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்பதை உணரும் பொழுது அவனுக்கு மனமுவந்து நாம் செய்யும் ஒரு சிறிய செயலாக இருந்தாலும் அது நாம் ஒரு நல்ல சமாரியராக வாழ முடியும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளையும் நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து செயல்களின் மூலமாக உரிமைகளாக அல்ல, மாறாக கடமைகளாக, அன்று குற்றுயிராக கிடந்த அந்த மனிதனை பார்த்தவுடனே கரிசனையோடு இரக்கத்தை கொடுக்கின்றார். தன்னிடம் இருந்த பொருளையும் அவருக்காக உபயோகம் செய்கின்றார். தான் பயணித்த அந்த வாகனத்திலே, அந்த கழுதை குட்டியிலே அவரை ஏற்றி கொண்டு செல்கின்றார். இறுதியாக எதையும் எதிர்பார்க்காமல் அவருக்கு தேவையான பண உதவியாக இருக்கலாம், பொருள் உதவியாக இருக்கலாம், அனைத்தையும் மனம் உவந்து கொடுக்கின்றார். ஆக இன்றைய 3 வாசகங்களை மைய கருத்தாக கடவுள் நமக்கு கொடுத்த அருளையும் செயலையும் கிருபையையும் மனம் வந்து மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்பதை தெளிவாக காண்பிக்கின்றது. ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 15ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ள நாம் ஒரு நல்ல சமாரியராக, ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக சட்டத்தின் முன்மாக்கினர் மோயிசனை போல, புனித பவுலடிகளைப் போல நாம் நல்ல சமாரியராக வாழ்வோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.